Okay, so good evening, everyone. I'm Ashok Surendran. I work in software development with Zoho. Today, we'll see about mixed method research. It is chapter 8 in research methodology part 2. It's a very small topic, so we'll cover it in some time quickly. So in between, wherever possible, we can discuss with some examples. So this is called as, in previous chapters, we would have learned about quantitative methods and qualitative methods. Quantitative methods அப்படின்னா number based, எவ்வளோ numbers இருக்குன்னு measure பண்ணி you ask some questions, see the outcomes and then decide what is the output of the research. Qualitative is descriptive. You go meet people, get their feedback and then you understand what it is. இது ரெண்டுமே செப்பரேட் அப்ரோச்சஸாக இருந்திருக்கும். பட் எம்எம்ஆர்ன்றதுல என்னன்னா மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச்ன்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஒரு ரிசர்ச் நான் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் ரிசர்ச் பண்ண போறேன் சைக்காலஜியில் அப்படின்னா இது ரெண்டு மெத்தட் குவான்டிடேட்டிவாகவும் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன், குவாலிட்டேட்டிவாகவும் அப்ரோச் பண்ணுவேன். அந்த ரெண்டோட அவுட்கமே சேர்த்து தான் ஐம் கன்க்ளூடிங் மை ரிசர்ச் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச். இது வந்து ஒரு 1990s இட் இஸ் ஸ்டார்டட். பட் 2000s வந்து லாஸ்ட் 2 டிகேடா வந்து இட் இஸ் ஆக்டிவ்லி இதில் நிறைய ரிசர்ச் நடக்குது. ஸோ எனி ரிசர்ச் விச் பீப்புள் டூ, அவங்க வந்து குவான்டிடேட்டிவாகவும் அதை அனலைஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டேட்டிவாகவும் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசர்ச் வந்து இந்த அப்ரோச் வந்து இட் கேன் ஹேப்பன் இன் அனாலிசிஸ் ஸ்டேஜ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டேஜ். இது மாதிரி எங்கே வேணாலும் பண்ணலாம். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறது, இந்த ரெண்டோட அவுட்புட்ஸையும் மர்ஜ் பண்ணுறது. ஸோ எனி ரிசர்ச் அதில் வந்து நியூமரிக்கல், அதாவது குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் நடக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச். ஸோ இதுக்கு வந்து டிப்பிக்கலி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்து லெட்ஸ் அஸ்யூம் தேர் இஸ் அ கம்பெனி விச் வாண்ட்ஸ் டு பில்ட் அன் அப்ளிகேஷன். ஃபிட்னஸ்க்காக ஒரு ஆப், இப்போ நம்ம எல்லாரும் வாட்ச், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வாட்ச்லாம் கட்டியிருக்கோம். அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்காக ஒரு ஆப் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தே யூஸ்வலி டோன்ட் ஸ்டார்ட் இட் அவுட் ஆஃப் த வே. அப்படியே போய் ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. முதல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆங்கிள்லையும் திங்க் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவா அதை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் லைக் தில் ரன் சர்வேஸ் டு செட் ஆஃப் பீட்டா யூசர்ஸ். அவங்க என்னென்ன ஃபீட்பேக் சொல்றாங்க, என்ன ப்ரிஃபரன்ஸ் சொல்றாங்க, எப்படிலாம் இருந்தால் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க, ப்ரைஸ் எவ்வளோ இருந்தால் வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தில் டூ அ சர்வே. அது வந்து குவான்டிடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் த ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெப்த் இன்டர்வியூஸ். இப்போ கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெல்த் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸில் என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் எப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸ் ஆஃப் யூஸாக இருக்கும், எப்படி உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து they ask collectively in qualitative angle as well. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் they can design a feature rich, ப்ரைஸ் அஃபோர்டபுளாக உள்ள கரெக்டான யூஸ் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ஆப்பை they can build. ஸோ இதில் வந்து they can't just decide based on some random surveys. ஏன்னா surveys can be biased by the person who creates the survey. அட் த சேம் டைம் வெறுமன கஸ்டமர்கிட்ட மட்டும் போய் நம்ம அவனோட ஃபீட்பேக்ஸை மட்டும் கேட்டுட்டும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வில் நாட் டெல் எக்ஸாக்ட்லி வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தெரியுமே தவிர்த்து என்ன வேணும்னு எக்ஸாக்டாக கேட்க தெரியாது. ஸோ வென் தேர் ஆர் கேசஸ், ட்ரிக்கி கேசஸ் லைக் திஸ், யூஸ்வலி குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சும் ஹெல்ப் பண்ணும், குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்சும் ஹெல்ப் பண்ணும். இந்த ரெண்டோட அவுட்கம்ஸையும் பிளெண்ட் பண்ணி வி கம் டு அன் அவுட்கம், அந்த கன்க்ளூஷன் வரும். இதுதான் வந்து எம்எம்ஆர், மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. So there are 4 types of mixed method design. Mixed method researchல வந்து 4 types-ஆ you can do the research. First type is called as triangulation design. So triangulation design அப்படின்னா என்னன்னா it is a one phase design. ஒரே ஒரு phase தான் இருக்கும். அந்த phaseல வந்து they perform qualitative outcomes, குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். இது ரெண்டையுமே ஒரே டைம் ஃப்ரேம். லெட்ஸ் அஸ்யூம் நான் இப்போ ஒரு ஃபேஸ் தான் பண்ண போகிறேன் இந்த ரிசர்ச்சை. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 months முடிக்க போகிறேன் அப்படின்னா டே 1லேயே ஐ ஸ்டார்ட் அந்த ரிசர்ச்சுக்கு குவான்டிடேட்டிவாக என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணுமோ அதையும், குவாலிட்டேட்டிவாக என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணணுமோ அதையும் ஐ ஸ்டார்ட் பேரலலி இந்த சேம் டைம் ஃப்ரேம். அந்த 3 months டைம்லேயே வில் ஸ்டார்ட் போத் த திங்ஸ் பேரலலி வித் ஈக்குவல் வெயிட்ஸ். ஸோ நான் குவாலிட்டேட்டிவாக இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேன்னு அந்த ரிசர்ச்சில் இருக்கிறதும், குவான்டிடேட்டிவாக பார்க்க போகிறேன்னு இருக்கிற விஷயங்களும் இட் வில் பி ஆஃப் ஈக்குவல் வெயிட்ஸ், 50-50% இருக்கும்.
அது ரெண்டுக்குமே தனித்தனியா ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்டர்பிரட் பண்றப்ப அதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்க போறோம்ன்ற ஸ்டேஜ்ல வந்து இன்டர்பிரேஷன் அப்ப வந்து we merge both the results. அந்த குவான்டிடேட்டிவ்ல இருந்து 50% வந்த ரிசல்ட்டையும் குவாலிட்டேட்டிவ்ல இருந்து வந்து 50% ரிசல்ட்டையும் merge பண்ணி அதுல இருந்து என்ன அவுட்கம் வருது, நம்ம புதுசா என்ன சொல்ல வரோம் அப்படின்றத இன்டர்பிரேஷன் ஸ்டேஜ்ல they merge both the things. இதுதான் ட்ரையாங்குலேஷன் டிசைன். ஏன் ட்ரையாங்குலேஷன் சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நெய்தர் ஒரு எண்ட்ல குவான்டிடேட்டிவ் அவுட்புட்டோட அவுட்புட்ஸ் இருக்கும், ஒரு எண்ட்ல குவாலிட்டேட்டிவ் அவுட்புட்ஸோட மெத்தட்ஸோட அவுட்புட்ஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் இல்லாம தேர்ட், அது ரெண்டையும் தேர்டா ஒரு டைமென்ஷன் எடுத்து we merge both the things equally and then we find the outcome. அதனால வந்து it is called as triangulation design. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு 4 years பேக் கோவிட் அப்படின்றது நமக்கு இட் ஹிட் அஸ் ஹார்ட்லி. அப்போ வந்து வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் டிஃப்ரெண்ட் வேக்சின் ஸ்கீம்ஸ். ஸோ வேக்சின்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு வேக்சின் இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். நம்ம கண்ட்ரியில் 2 வேக்சின் இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ வந்து வேக்சின்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்களா, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் வாஸ் ஸ்கீம். அப்போ வேக்சின் நிறைய பேர் எடுக்காம இருக்காங்க அப்படின்னா அது ஏன் எடுக்காம இருக்காங்க, ஏன் ஹெசிடென்ட்டா இருக்காங்க, அதை ஏன் போட்டுக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் இஃப் தே வாண்ட் டு ரன் அ கேம்பெயின் அந்த அவேர்னஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே ஷுட் நோ ஏன் அவங்களுக்கு அந்த போய் போட்டுக்கணுன்றது தோணலை அப்படின்றது தெரியணும். அதுக்கு தே கேன் ஹாவ் 2 types ஆஃப் அப்ரோச். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவா தே கேன் சே ஹே இப்பல இருந்து 1 monthக்குள்ள நம்ம எல்லாருக்கும் அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். let this be the team. There will be 2 teams. ஒரு டீம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க, ஒரு டீம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க. 2 அவுட்கம்ஸும் எடுத்துட்டு வாங்க. வாட் எவர் இஸ் ரியலி கன்சர்னிங் அதுல இருந்து நமக்கு இன்புட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுட்டு வில் ரன் அண்ட் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ்ல என்ன பண்றாங்க, கண்டக்ட் சர்வே டு மெஷர் வேக்சினேஷன் ரேட்ஸ். டெய்லி எவ்வளோ பேர் போடுறாங்க, அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, என்ன ஏஜ் குரூப்ல எவ்வளோ பேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குவான்டிடேட்டிவ் சர்வேஸ் எல்லாம் எடுப்பாங்க. டெமோகிராஃபிக் கார்லேஷன், சிட்டிஸ்ல எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு, அர்பன்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து they need to interpret. குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்ல என்ன பண்ணுவாங்கன்னா there will be a small group which will go understand personal belief எப்படி இருக்கு, வேக்சின் போட்டால் எதுவும் வந்தமோ பயம் எதுவும் இருக்கா, இல்லை இஸ் தேர் சம் நியூஸ் ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, யாரோ ஒருத்தர் போடலன்றதுக்காக போடாம இருக்காங்களா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்டிக்மா என்ன இருக்கு இப்படின்றது எல்லாத்தையும் ஆன் ஃபீல்டில் பீப்புள்கிட்ட தேல் கோ சி தேர் எமோஷன்ஸ் ஹவு தேர் கனெக்டட் டு த ப்ராப்ளம். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே ஒரே ஃபேஸ். இந்த 1 monthக்குள்ள கவர்மெண்ட் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா தே அனலைஸ் போத் த திங்ஸ். அந்த அவுட்கம்ஸ் ரெண்டு வர்றது இந்த இன்டெகிரேட் கம்பைன் த டேட்டா டு கிரியேட் டார்கெட்டட் கேம்பெயின்ஸ். இப்போ ரூரல் பிளேசஸ்ல ஒரு மாதிரி ஃபியர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி கேம்பெயின் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அர்பன்ல ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா தே ட்ரை இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி அந்த அவுட்கம் வந்து குவாலிட்டேட்டிவ் அப்ரோச், குவான்டிடேட்டிவ்ல இருந்து வர அப்ரோச், ரெண்டுல இருந்து வர அவுட்கம்ஸை எடுத்துட்டு if we come to a conclusion on what can be done or what is causing what இப்படின்னு நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுமோ அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரையாங்குலேஷன் டிசைன். செகண்ட் திங் இஸ் எம்பெடட் டிசைன். எம்பெடட் டிசைன் பேர்ல இருக்கிறது படியே நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுல ஒரு விஷயம் போய் நடுவில் போய் எம்பெட் ஆகுது. எம்பெட் ஆகுதுன்னா அதுல போய் நடுவில் போய் சேர்க்கிற மாதிரி விஷயம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். முன்னாடி மெத்தட்ல ட்ரையாங்குலேஷன் மெத்தட்ல அது வந்து ரெண்டு ஈக்குவல் வெயிட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். 50% அதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்னா இதுக்கும் 50% வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா எம்பெடட் டிசைன்ல வந்து தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ் விச் சேஸ் எய்தர் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு மெஜாரிட்டி வந்து குவான்டிடேட்டிவ் அப்ரோச்ல இருந்திருக்கலாம் ஆர் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் இருந்திருக்கலாம். ஒரு மைனாரிட்டி பார்ட்டுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு நான் குவான்டிடேட்டிவ்ல 80% 90% டிசைட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு ஸ்மால் ஹெசிடேஷன் இருக்கு, கஸ்டமர்ஸ் அதை யூசர்ஸ் வந்து அதை பத்தி எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னா ஒரு 10% ஆஃப் வெயிட்டேஜுக்கு இல் கோ அனலைஸ் இன் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச். ஆர் ஒரு ப்ராப்ளம் எப்படி எனக்கு அசஸ் பண்ணனே தெரியாம இருக்கு, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃபுல்லி குவாலிட்டேட்டிவ் அண்ட் தென் வி அண்டர்ஸ்டாண்ட் சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா குவான்டிடேட்டிவ்ல ஓகே இந்த ஆஸ்பெக்டுக்கு குவான்டிடேட்டிவ்ல நம்ம ரிசர்ச் பண்ணலாம் ஒரு 20%க்கு அப்படின்னு தோணுது அப்படின்னா அதுக்கு பேரு தான் வந்து எம்பெடட் டிசைன். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு சிஸ்டம்ல மேஜரா நம்ம ரிசர்ச்சை முடிச்சிருவோம் ஒரு வேலை, அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற சில கார்லேட்டட் விஷயத்துக்கு வந்து நம்ம இன்னொரு எய்தர் குவான்டிடேட்டிவ்ல ஃபுல்லா பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கு குவாலிட்டேட்டிவ் ட்ரை பண்ணுவோம், இல்ல குவாலிட்டேட்டிவ்ல ஃபுல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கு குவான்டிடேட்டிவ் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் எம்பெடட் டிசைன். அந்த கொஞ்சம் போர்ஷனை நம்ம உள்ள எம்பெட் பண்றோம், அந்த சிஸ்டம் நம்ம ரிசர்ச்க்குள்ள எம்பெட் பண்றோம்ன்றனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் டிசைன். இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலேஷன் இஸ் ஆஃப் ஈக்குவல் வெயிட்.
embedded design is of different weights அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் it will be easy for us. So if we can see an example for this, let's assume there is a school which has a traditional teaching method where teachers classக்கு போறாங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்ற மெத்தட் இல்லாம let's assume digital teaching or satellite based teaching or online சில மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கோச்சிங் ட்ரைனிங்லாம் கொடுக்குற மாதிரி let's assume a school has implemented something. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும்னா they need to research it in quantitative aspects. primarily குவான்டிடேட்டிவா தான் செக் பண்ணுவாங்க. பசங்களோட அட்டண்டன்ஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எக்ஸாம் வச்சா எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்றதெல்லாம் வச்சு பிரைமரியா குவான்டிடேட்டிவா என்ன நம்பர்ஸ் இருக்கோ இது எல்லா மெட்ரிக்ஸையும் வச்சு they'll see. இப்போ இந்த புது டீச்சிங் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் பசங்க லீவ் போடுறதே கம்மியாகுது, எக்ஸாம் வச்சா மார்க் வந்து எப்பவும் வந்து 70% வருதுன்னா இப்போ 85% வருது, இப்படின்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் தான் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஆனா அதை மட்டும் வச்சு டிசைட் பண்ணிட முடியுமா அப்படின்னு தெரியாது. மேபி த நியூ டீச்சிங் மெத்தட் கேன் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்ச நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பேர்ன் அவுட் ஆகிற சான்சஸ் இருக்கலாம். ஆர் அவங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இஃப் சப்போஸ் அதில் இன்டர்நெட் டிபெண்டன்சி இருக்கு அப்படின்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பிரச்சனை இருந்து தே மே லேக் பிஹைண்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம்ன்றனால குவான்டிடேட்டிவ் பிரைமரி இண்டிகேட்டர்ஸை தாண்டி குவாலிட்டேட்டிவா சில சப்போர்ட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல அதை ரிசீவ் பண்ணணும். லைக் சில ஸ்டூடெண்ட்ஸ் சில டீச்சர்ஸை வி ஷுட் இன்டர்வியூ அண்ட் ஆஸ்க் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்ன சேலஞ்ச்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன பெட்டரா இருந்துச்சு, என்னென்ன பெட்டரா இல்லை அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் குவாலிட்டேட்டிவா ஒன்லி when we ask we'll know exactly if the outputs are correct. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து குவான்டிடேட்டிவ் will be major. at the last few sample இப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆர் ஈவினிங் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போறப்ப கேட்கறது, இந்த மாதிரி கேட்கறப்ப தான் குவாலிட்டேட்டிவ்லி we'll know something. இந்த ரெண்டு இன்புட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒய் ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ்டு ஆர் ஏன் இதெல்லாம் கரெக்டா போகுதா போகலையா, லாங் டேர்ம்ல கரெக்டா இருக்குமா இருக்காதா, இதை நம்ம எல்லா கிளாஸஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we'll be able to conclude. ஸோ ஏதாவது ஒரு அப்ரோச்ல இஃப் தேர் இஸ் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இருக்கு, பட் இன் வேரியிங் வெயிட்ஸ் இருக்கு. ஒன்று பிரைமரியா குவான்டிடேட்டிவ் இருக்கும், செகண்டரியா குவாலிட்டேட்டிவ் இருக்கும், இல்ல பிரைமரியா குவாலிட்டேட்டிவ் இருக்கும், செகண்டரியா குவான்டிடேட்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் டிசைன். தேர்ட் திங் இஸ் எக்ஸ்பிளனேட்டரி டிசைன். ஸோ இது நேம் சொல்றபடியே என்ன அப்படின்னா டூ ஃபேஸ் அப்ரோச். இதுலலாம் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்ரோச்சா இருந்தது ட்ரையாங்குலேஷன் டிசைன். இது எல்லாமே டூ ஃபேஸா இருக்கும். வேர் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் ஐ சி சம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நீட்ஸ் டு பி அசஸ்ட் அப்படின்றதுனா அதுல ஃபர்தரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன், அந்த ஆஸ்பெக்டை மட்டும் குவாலிட்டேட்டிவா எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் பேர் வந்து குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன் பேரு. ஸோ இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ரிசர்ச் பண்ண ட்ரை பண்றப்ப மேஜர்லி ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் பண்ணணும்னு தோன்றப்பே குவான்டிடேட்டிவ் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம் தெரியும். குவான்டிடேட்டிவ்ல ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி முடிச்சிடுறோம். அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே நமக்கு இந்த விஷயத்த நம்ம குவாலிட்டேட்டிவா ஒரு அசஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ், இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபேஸ்ல அந்த ஆஸ்பெக்டை குவாலிட்டேட்டிவ்ல ரிசர்ச் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம், அதை இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளனேட்டரியா நம்ம ரிசர்ச் பண்றோம் அப்படின்றனால இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிளனேட்டரி டிசைன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லெட்ஸ் அஸ்யூம் கஸ்டமர், இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுவோமா இருக்கும். அதுல வந்து கம்பெனி சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கண்டினியூஸா யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர்லி தேசி யூஸ்வலா கஸ்டமர்ஸ் எப்படி பே பண்றாங்க, சேல்ஸ் டேட்டாலாம் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு போறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் நீங்க இப்போ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த கம்பெனிஸ்ல என்னதான் அனலைஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க எப்ப ரீசார்ஜ் பண்றீங்க, எப்ப ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்க, எவ்வளோ ஷோஸ் பாக்குறீங்க, எவ்வளவு மூவிஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எப்ப கேன்சல் பண்றீங்க, எல்லா டீடைல்ஸையும் குவான்டிடேட்டிவா எடுத்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு பிக் சம் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு தெரியுற கஸ்டமர்ஸுக்கு அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்ல ரெகுலரா இவ்வளவு கண்டென்ட் பாக்குறாங்க, பட் ஏன் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் மேலாம் ஒரு கன்க்ளூஷன், அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறாங்களோ அது கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த கஸ்டமர்ஸ்ட்டு கால் பண்ணி இன்டர்வியூவோ சர்வேவோ இல்ல அவங்களுக்கு பிரைசிங் பிரச்சனையா, இல்ல நமக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரீமிங்ல பிரச்சனை இருக்கா, இல்ல வேற காம்படிட்டருக்கு ஸ்விட்ச் ஆயிட்டாங்களா, இல்ல இப்ப அவங்க ஏதாவது புதுசா வந்து பேக்கேஜ் மாதிரி ஏதாவது
இன்டர்நெட் சர்வீஸ் வாங்குறப்ப சேர்ந்து கிடைச்சிருக்கா, என்ன ரீசன்னு தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அங்க குவான்டிடேட்டிவ் முடிச்சதுக்கப்புறம் தில் ஸ்டார்ட் குவாலிட்டேட்டிவ், கோ ஃபார் கஸ்டமர் இன்டர்வியூ ஆர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. அதுல இந்த ரீசன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனி பிளேஸ் வேர் நம்ம குவான்டிடேட்டிவ் முடிச்சு நமக்கு ஒரு அவுட்புட் வருது, அது ஏன் நடந்ததுன்னு தெரியறதுக்காக நம்ம குவாலிட்டேட்டிவா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். இது that is called as explanatory design. Explain பண்றனால explanatory design. Fourth one is exploratory design. எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்றது என்னன்னா எக்ஸாக்ட்லி அதோட ரிவர்ஸ். எக்ஸ்ப்ளோரேட்டரி டிவைஸ்ல 2 phases இருக்கும். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வந்து இட் பி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேஸ்டா ரிசர்ச் பண்ணிட்டு, இந்த மாதிரி ரிசர்ச் எப்போ யூஸ்வலி பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதுல நிறைய அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும். டைரக்டா அதை போய் மெஷர் பண்ணி குவான்டிடேட்டிவா ஸ்டார்ட் பண்ண முடியாது. நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி கோ டீப் டைவ் இன் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவா போய் ஃபீல்டுல போய் என்ன நடக்குது, கஸ்டமர் ஃபீட்பேக் என்ன, ஆன் ஃபீல்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி வில் கெட் டு நோ சம் பேசிக் ஐடியா ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ப்ராப்ளம். அண்ட் தென் அதுல இருந்து வர்ற புரிதலை வச்சுட்டு நம்ம குவான்டிடேட்டிவா அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு இருக்குன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிளனேட்டரி டிசைனோட இன்வர்ஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். ஸோ எப்பயாவது நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் முடிச்சுட்டு அதுல வர அவுட்புட்டை வச்சு செகண்ட் ஃபேஸ்ல குவாலிட்டேட்டிவ் பண்றோம் அப்படின்னா அது எக்ஸ்பிளனேட்டரி டிசைன். எப்பயாவது நமக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி புரிதல் கம்மியா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, குவான்டிடேட்டிவ் ஃபர்ஸ்ட் போக மாட்டோம், குவாலிட்டேட்டிவா ஃபர்ஸ்ட் போய் அதை ரிசர்ச் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு அதுல என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் ஓகே இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண பேராமீட்டர்ஸ் மேல குவான்டிடேட்டிவா சர்வேஸ் ஃபீட்பேக் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செகண்ட் ஃபேஸை ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு குவாலிட்டேட்டிவ் அவுட்கம்ஸையும் செகண்ட் ஃபேஸ் ஒரு குவான்டிடேட்டிவ் அவுட்கமையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு ரிசர்ச்சை கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா, இப்போ டிஜிட்டல் லேர்னிங்கோட சேலஞ்சஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். திடீர்னு கோவிட் வந்துருச்சு, நம்ம பசங்க எல்லாரும் வீட்டுல இருந்து இன்டர்நெட்ல படிங்க, கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணுங்க, ஒரு ஜோவோ மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்றாங்க அப்படின்னா, பசங்க படிக்கிறாங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி மாறுதா, எதனால மாறும், பசங்க கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்காங்களா, ஆன்லைன்ல படிக்கிறாங்களா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றாங்களா, எதுவுமே டீச்சர்ஸ் கான்ட் அசஸ் கிளியர்லி. ஸோ இப்போ பசங்க டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ண சொன்னா அவங்க உண்மையா எழுதுறாங்களா, இது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால குவான்டிடேட்டிவா அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சோ இல்ல மீட்டிங்ல அட்டன் பண்ற அட்டெண்டீஸை வச்சோ தே கான்ட் டிசைட் எனிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் they'll ஸ்டார்ட் ஆல் தீஸ் அன்னோன் பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்கிறப்ப they'll ஸ்டார்ட் குவாலிட்டேட்டிவ்லி. பசங்களை இன்டர்வியூ பண்றது, டீச்சர்ஸை இன்டர்வியூ பண்றது, பேரியர்ஸ் ஆன்லைன் லேர்னிங்ல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அவங்கள்ட்ட பேசுறது, இன்டராக்டிவா இருக்கா அவங்க செஷன்ஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ல எதுவும் பிரச்சனை இருக்கா, டிவைஸே இல்லாம இருக்காங்களா பசங்க, டிவி இல்ல போன் இல்லாம இல்ல லேப்டாப் இல்லாம இருக்காங்களா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் என்னென்னலாம் மேஜரா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் வில் அனலைஸ் யூசிங் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதுல நம்ம டார்கெட் பண்ற சாம்பிளுக்கு இது ஒரு அர்பன் ஸ்கூலா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், ரூரலா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ற ப்ராப்ளம்ஸை ஃபர்தரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் வந்து ஃபேஸ் 2ல குவான்டிடேட்டிவா வி டூ. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு, இப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னா அந்த ரீஜன்ல எப்படி இருக்கு, டிவைஸ் இருக்கு இல்லைன்னா ஸ்கூல்ல அந்த பசங்களை எல்லாத்தையும் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி போன் இருக்கா லேப்டாப் இருக்கா என்னன்றதை வச்சு அசஸ் பண்றது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் முடிச்சுட்டு அடுத்து குவான்டிடேட்டிவ் போற மாதிரி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வி யூஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். ஸோ இதுதான் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலேஷன் டிசைன். ட்ரையாங்குலேஷன் டிசைனா ஈக்குவல் வெயிட்ஸ்ல சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் பண்றோம் அப்படின்னா அது ட்ரையாங்குலேஷன் டிசைன். அதுக்கப்புறம் எம்பெடட் அப்படின்றதுல வந்து இட் கேன் ஹேவ் ஒன் ஆர் மோர் ஃபேஸஸ், பட் மேஜர்லி நான் வந்து எதர் குவாலிட்டேட்டிவ்ல பண்ணுவேன் ஆர் குவான்டிடேட்டிவ்ல பண்ணுவேன். மைனரா வந்து ஆப்போசிட்ல உள்ளதை பண்ணுவேன். குவாலிட்டேட்டிவ் ஜாஸ்தி இருக்குன்னா குவான்டிடேட்டிவ் கம்மியா இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஜாஸ்தி இருந்ததுன்னா குவாலிட்டேட்டிவ் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனா அது எம்பெடட் டிசைன். எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னா குவான்டிடேட்டிவ்ல நான் ஃபுல்லா முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ்ல மிஸ்ஸிங் பீசஸை செகண்ட் ஃபேஸ்ல கவர் பண்ணுவேன். எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் குவாலிட்டேட்டிவ்ல ஃபுல்லா முடிச்சுட்டு அதுல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை ஃபேஸ் 2ல வந்து குவான்டிடேட்டிவ்ல அப்ரோச் பண்ணுவோம் அந்த ரிசர்ச்சை. ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ். அதுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? எனிஒன் வாண்ட்ஸ் டு ஷேர் சம் எக்ஸாம்பிள் இன் யுவர் ஆஃபீஸ், இன் யுவர் லைஃப்?
எனி ப்ராப்ளம்ஸ் விச் யூ ஃபேஸ்ட், யூ சால்வ் இட் திஸ் வே ஃபர்ஸ்ட். இப்படி ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அப்புறம் இப்படி யோசிச்சு சால்வ் பண்றோம். அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஷேர். Anyone wants to share any experience? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் திஸ் இஸ் த மெயின் கோர். மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச்ல வந்து திஸ் இஸ் த கோர். ஸோ எனிவே லெட்ஸ் அஸ்யூம் வி கோ டூ சம் ரிசர்ச். இதுக்கப்புறம் ஏதாவது ரிசர்ச் பண்றோம் அப்படிலாம் இருக்கு, சைக்காலஜி ஆங்கிள் பண்றோம். மிக்ஸ்டு அப்ரோச், எனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் யூ சால்வ், திஸ் இஸ் த கோர். இந்த 4 அப்ரோச்ல என்ன அப்ரோச் எடுக்கிறோன்றது இட் இஸ் த கோர். இந்த மிக்ஸ்ட் அப்ரோச்ல வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் தான். ஸோ வி சே வி டூ அடாக்லி, நம்ம எதர் குவாலிட்டேட்டிவ் எடுக்கிறோம், குவான்டிடேட்டிவ் எடுக்கிறோம், என்ன பேசிஸ்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல எடுக்கிறோன்றது எல்லாமே இங்க நம்ம தான் டிசைட் பண்றோம். எனிஒன் ஹூ டஸ் த ரிசர்ச் டிசைட்ஸ் தட். ஸோ அதனால இதுல 2 கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மெத்தட்ல நம்ம ரிசர்ச் பண்றப்ப. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிபிலிட்டி. ஸோ கிரெடிபிலிட்டின்றது வந்து நம்ம பண்ற ரிசர்ச்சை பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் அந்த ரிசர்ச் முடிச்சு நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை படிக்கிறவங்களுக்கும் இட் ஷுட் மேக் சென்ஸ். அவங்க 2 பேருக்குமே அதை படிக்கிறப்ப அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா காரலேட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு பயாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ்ல சில விஷயங்களை நம்மளே பயாஸ்டா அந்த இப்ப ஜெண்டர் பயாஸ் சில இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ரேஸ் பயாஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி சில பயாஸ் ஆங்கிள் நம்ம அதை எடுத்துட்டு போறது sometimes it may not be welcoming for the people. So only if the problem needs those aspect, we need to design it in that way. அப்படிங்கிறது it is very important. மிக்ஸ்டு பண்றப்ப நம்ம தான் அதை டிசைட் பண்றோம்ன்றத we should be very careful. அந்த credibility for அதை பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் it should be like it is making sense. அந்த ரிசர்ச்ல நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்கறதும் it should connect to an wider set of audience. அவங்களுக்கு அது பார்க்கறப்ப it should make them feel like it resonates what is happening. அவங்க ரியல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதோ அது அவங்களுக்கு ரெசனேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் கிரெடிபிலிட்டி. ஹவு வி டிசைன் இட், வி ஷுட் ஹேவ் கிரெடிபிலிட்டி. அந்த நம்பகத்தன்மை இருக்கணும். அதே தான் அடுத்தும் சொல்றாங்க. செகண்ட் ஒன் இஸ் ட்ரஸ்ட் வர்த்தினஸ், நம்பகத்தன்மை இருக்கணும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்றோன்றது வந்து அங்கேயே முடிய போறது இல்லை. அதுக்கப்புறம் அதை படிக்கிறவங்க அதுல இருந்து பைஃபர்கேட், அதுல இருந்து பிரிஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஆங்கிள் அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. அதை டிபெண்ட் பண்ணி வேற ஒரு அதை பேஸா வச்சு அதுக்கு மேல வேற ஒரு ரிசர்ச் பண்ண சான்சஸ் இருக்கும். அதை ஷுவரா கரெக்டா தான் இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்களான்னு ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லைன்னா அதை அப்ஜெக்ட் பண்ணலாம். இது இப்படி இல்லை, இவங்க பயாஸ் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்றனால whenever we design some research we should be very careful. அது வந்து அந்த கிரெடிபிலிட்டியும் ட்ரஸ்ட் வர்த்தினஸும் இட் ஷுட் பி அவர் எத்திக்ஸ். நம்ம மைண்ட்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பட் ஆயிருக்கணும். அந்த பேசிஸ்ல தான் we should design the mixed method research approach நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கோர். So it's a very small topic, I guess. Thanks everyone for joining. Any discussions at least now? Hello. Any doubts? சார் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ண முடியுமா? Yeah. So in a nutshell, எப்படி இருக்கு மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி லெசன்ஸ்ல நம்ம பார்த்ததுல குவான்டிடேட்டிவ் தனியா பார்த்திருப்போம், குவாலிட்டேட்டிவ் தனியா பார்த்திருப்போம். இதுல நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னா அதுல வந்து 2 அப்ரோச்சுமே தேவைப்படுது, குவாலிட்டேட்டிவும் தேவைப்படுது, குவான்டிடேட்டிவும் தேவைப்படுது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம அப்படிதான் டிசைன் பண்றோம். அந்த ப்ராப்ளம் ரிசர்ச் பண்றது நம்ம அப்படி 2ஐயும் சேர்த்து டிசைன் பண்றோம் அப்படின்னா தட் அப்ரோச் இஸ் கால்ட் அஸ் மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச், MMRன்னு சொல்றோம். அதுல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரையாங்குலேஷன், செகண்ட் இஸ் எம்பெடட் டிசைன், தேர்டு வந்து எக்ஸ்பிளனேட்டரி டிசைன், ஃபோர்த் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரையாங்குலேஷன் டிசைன் எப்படின்னா, நான் ஒரு ஃபேஸ்ல இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒன் மந்த்ல எண்ட் பண்ண போறேன். பேரலலி ஐ ஸ்டார்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் 50-50% வெயிட்டேஜ்ல 2 டீம் பேரலா ஒர்க் பண்ணும்.
அந்த 2 டீமோட அவுட்கமே எடுத்துட்டு லாஸ்ட்ல நான் வந்து இன்டர்பிரேஷன் ஸ்டேஜ்ல இன்டர்பிரேட் பண்றப்ப அந்த 2 அவுட்கம்ஸையும் சேர்த்து எடுத்து முடிவு பண்ணி நான் ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரையாங்குலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எய்தர் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டுல இருந்து வர அவுட்கமே எடுத்து நடுநிலையா ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்ல நம்ம அதை கன்க்ளூட் பண்றோம்ன்றனால இட் இஸ் கால்ட் ட்ரையாங்குலேஷன் டிசைன். செகண்ட் இருக்கிறது வந்து எம்பெடட் டிசைன். எம்பெடட் டிசைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம ஈக்குவல் வெயிட் 50-50% குவாலிட்டேட்டிவ் 50 குவான்டிடேட்டிவ் 50ன்னு சொல்லிடுறோம். பட் எம்பெடட் டிசைன்ல எப்படின்னா ஈக்குவல் வெயிட்ஸ்ல இருக்காது. எய்தர் மெஜாரிட்டியை நான் குவான்டிடேட்டிவ்ல ரிசர்ச் பண்ணிட்டு அதை கொஞ்சம் மட்டும் குவாலிட்டேட்டிவ்ல ரிசர்ச் பண்ணுவேன், ஆர் குவாலிட்டேட்டிவ்ல நிறைய பண்ணிட்டு குவான்டிடேட்டிவ்ல கொஞ்சம் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் அசஸ் பண்ணிட்டு இன்னொரு ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு விஷயம் ஜாஸ்தி இருந்தால் அது கொஞ்சோண்டு இன்னொரு விஷயத்தை நம்ம நடுவில் போய் சேர்க்கிறோம் அப்படின்றனால இட் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் டிசைன். தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளனேட்டரி டிசைன். எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம எதை பண்ணுவோம், நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ்ல நான் 2 ஃபேஸ் இருக்கும் இந்த எக்ஸ்பிளனேட்டரியில. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல குவான்டிடேட்டிவா எல்லாத்தையும் நான் அசஸ் பண்ணிடுவேன். அதுல இந்த ஆஸ்பெக்ட் எப்படி நடந்தது அப்படிங்கறத குவாலிட்டேட்டிவா ஒரு ஸ்மால் போர்ஷனை செகண்ட் ஃபேஸ்ல போய் டிசைட் பண்ணுவேன். அந்த ரெண்டோட அவுட்கம்மை வச்சு நான் கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் எக்ஸ்பிளனேட்டரி டிசைன். ஃபோர்த் ஒன் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். எனக்கு அந்த ப்ராப்ளமை பத்தி புரிதல் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பத்தி குவான்டிடேட்டிவா அதை அசஸ் பண்ண எனக்கு தெரியல, ரொம்ப வைல்டான டாபிக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். போய் பீப்புளை மீட் பண்றது, சர்வே பண்றது, இன்டர்வியூ பண்றது, என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அட்ரஸ் பண்றது, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. செகண்ட் ஃபேஸ்ல ஐ டூ த குவான்டிடேட்டிவ். இப்போ எனக்கு சில பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிடும், என்னென்னலாம் அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு, இவ்வளவு பேர்ட்ட பேசினதுலன்னு தெரிஞ்சிடும். அதுல இருக்க பேராமீட்டர்ஸை வச்சு ஐ கேன் ஃப்ரேம் அ குவான்டிடேட்டிவ் அப்ரோச் இன் செகண்ட் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் முடிச்சு அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் பண்றோம் சில காம்ப்ளெக்ஸ் கேசஸ்க்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா செகண்ட் ஃபேஸ்ல குவான்டிடேட்டிவ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். ஸோ தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளனேட்டரி. குவான்டிடேட்டிவ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு குவாலிட்டேட்டிவ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிளனேட்டரி. குவாலிட்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு குவான்டிடேட்டிவ் நெக்ஸ்ட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். இந்த 4 அப்ரோச் இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல எப்போ ரிசர்ச் பண்றோம், பிஹெச்டி பண்றோம், ஏதாவது பண்றோம்னாலும் when we solve some complex problems we'll be put in a situation to do such இந்த மாதிரி 2-3 விஷயத்தை கிளப் பண்ணி குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டையும் வச்சு அசஸ் பண்ணி தான் நம்ம ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு எது ஜஸ்டிஃபை பண்ணுமோ அந்த அப்ரோச்சை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இது. இதை டிசைன் பண்றப்ப வந்து 2 things we should have in consideration. One is credibility and trustworthiness. நம்ம எதுவும் பயாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடக்கூடாது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அது ரொம்ப பயாஸ்டா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகக்கூடாது, மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இட் ஷுட் கெட் கனெக்டட் வித் போத் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் நம்ம ரிசர்ச் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபியூச்சரா ரீட் பண்றவங்களுக்கோ அதை பெஞ்ச் மார்க்கா எடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்றவங்களுக்கோ இல்ல இது கரெக்ட்னஸ் இருக்கான்றத செக் பண்ணி தே கேன் அப்ஜெக்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றனால ஒரு எம்எம்ஆர் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கு சூஸ் பண்றோன்றப்ப we should feel responsible for that. எத்திக்கலா இருக்கணும். அதுல வந்து credibility and trustworthiness is very very important. இது to be some it's a very small topic. ஸோ அதனால இதுல நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கும்னா ஃபியூச்சர்ல when we solve some complex research problems these are all the ways through which we can approach the problem அப்படின்றதுல it will be helpful. Yes, Sulaiman. So this is the summary of this. Thank you sir, thank you. Yeah. Any other queries? Okay, so if there are no other queries, thanks everyone for the time. Thanks for the Friday evening. We'll meet again some other day. Yeah, thank you. Thanks for that. Yeah, thank you sir. Yeah. Thank you sir, thank you so much. Yeah, thank you.